நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடராக இருந்தாலும் சரி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கேரக்டர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கண்டென்ட்டில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட பேசிக்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை வந்து எப்படி வேலிடேட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபால்ஸ் மூவ்ஸ்லேருந்தும் ஃபால்ஸ் ரிவர்சஸ்லேருந்தும் நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் மார்க்கெட்லேருந்து அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த கண்டென்ட், என்னோட பர்சனல் ரிடல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்ட் போர்ட்ஃபோலியோவை இங்கே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபாலோ ஆல் த வீடியோஸ். நான் போடுறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரெண்டு விதமாக இருக்கலாம். அது ட்ரெண்டிங்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா கன்சாலிடேஷனாகவும் இருக்கலாம். ட்ரெண்டிங்கில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று சப் ட்ரெண்ட், another ஒன் இஸ் டவுன் ட்ரெண்ட். அதே மாதிரி இங்கே கன்சாலிடேஷனை தான் நம்ம ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ரேஞ்ச் மார்க்கெட்டில் தான் லிக்விடிட்டி இருக்கும், அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸும் இருக்கும். லிக்விடிட்டினா என்ன, இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ்னால் என்னங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கான வீடியோ மட்டும்தான். அண்ட் தென் நெக்ஸ்ட், மார்க்கெட் சைக்கிளில் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், கன்சாலிடேஷன், இந்த மூணு விஷயமும் இருக்கும். இது லூப் மோட் மாதிரி மார்க்கெட்டில் எப்பயுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த ட்ரெண்ட்ஸையும் கன்சாலிடேஷனையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேக் யூ பென் அண்ட் பேப்பர்ஸ். இதை பற்றி முக்கியமாக நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். திஸ் இஸ் ஹவ் அப் ட்ரெண்ட் லுக் லைக்ஸ். அப் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் இது மாதிரி தான் இருக்கும். இங்கே எல்லுங்கிறது லோ, ஹச்சுங்கிறது ஹை, ஹெச்எல்ங்கிறது ஹையர் லோ, அண்ட் ஹெச்ஹெச் இஸ் ஹையர் ஹை, பிஓஎஸ் இஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப் ட்ரெண்ட் சினாரியோவில் மார்க்கெட் எப்பவுமே லோ டு ஹை போகும், ஹைலேருந்து ஹையர் லோ வரும், ஹையர் லோ டு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். இங்கே ஹையர் லோவை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா, ரீசெண்டான லோவை பிரேக் பண்ணாமல் ரீசெண்ட் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அங்கே லோ பக்கத்தில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஸ்ட்ரக்சரை தான் இங்கே ஹையர் லோ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி ஹையை பிரேக் பண்ண இடத்த விட கொஞ்சம் மார்க்கெட் தள்ளி போயிருக்கோம், அந்த இடத்த தான் நம்ம ஹையர் ஹைன்னு மென்ஷன் பண்ணுறோம். பிரேக் ஆன இடத்த தான் நம்ம பிஓஎஸ்ன்னு சொல்கிறோம், அதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே அப் ட்ரெண்டில் லோ டு ஹையை வந்து நம்ம இம்பல்சிவ்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஹை டு ஹையர் லோவை கரெக்டிவ்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹையர் லோலேருந்து ஹையர் ஹை கிரியேட் ஆகிறதையும் நம்ம இம்பல்சிவ் தான் சொல்கிறோம். இம்பல்சிவ் கரெக்டிவ்ங்கிறதே ஒரு பெரிய டாபிக், இதை நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன், இது முக்கியமான டாபிக். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, மார்க்கெட் எப்பயுமே ஹை டு லோ மூவ் ஆகும், அண்ட் லோ டு லோவர் ஹை, அண்ட் லோவர் ஹை டு லோவர் லோ மூவ் ஆகும். இங்கே லோவர் ஹையை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, ரீசெண்ட் ஹையை பிரேக் பண்ணாமல் ரீசெண்ட் லோவை பிரேக் பண்ணியிருக்கோம். ரீசெண்ட் ஹை பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கிற ஸ்ட்ரக்சரை தான் இங்கே நம்ம லோவர் ஹைன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி ரீசெண்ட் லோவை பிரேக் பண்ணி கொஞ்சம் தூரம் போன இடத்த தான் நம்ம லோவர் லோன்னு மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயுமே பிரேக் ஆன இடத்த தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறத மீன் பண்ணுறோம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் ஹை டு லோவை தான் நம்ம இம்பல்சிவ்னு சொல்கிறோம், லோ டு லோவர் ஹையை தான் நம்ம கரெக்டிவ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நடக்கிற லோவர் ஹை டு லோவர் லோவும் ஒரு இம்பல்சிவ் தான். அதே மாதிரி நான் அப் ட்ரெண்டில் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நடக்கிற ஹையர் லோ டு ஹையர் ஹையுமே ஒரு இம்பல்சிவ் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட், அப் ட்ரெண்ட் சிஐஎஸ். சிஐஎஸ்னா சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர். அப் ட்ரெண்ட் சினாரியோவில் டவுன் ட்ரெண்டோட லோவர் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த இடத்த தான் நம்ம சிஐஎஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த சிஐஎஸ் நடந்துருச்சுன்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு, அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத இதில் கன்ஃபார்ம் பண்ணலாம். இது புல்லிஷ் சினாரியோக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த நெக்ஸ்ட், டவுன் ட்ரெண்ட் சிஐஎஸ் சேம் லைக் அப் ட்ரெண்ட் தான், பட் இங்கே அப் ட்ரெண்டோட ஹையர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சிஏஎஸ்ன்னு சொல்கிறோம். அதுலேருந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகிரும். டெக்ஸ்ட் புக் சினாரியோ பற்றி தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், பட் ரியல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சினாரியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஹை டு ஹையர் லோக்குள்ளே ரொம்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், அதே மாதிரி லோ டு லோவர் ஹைக்குள்ளே ரொம்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதனால நம்ம ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்போ ஒரு ஹையர் லோ பிரேக் ஆகுதோ இல்லாட்டி லோயர் ஹை பிரேக் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து சிஏஎஸ் நடந்திருக்கு, சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கன்சாலிடேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கன்சாலிடேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, சைட்வே மார்க்கெட்டை தான் கன்சாலிடேஷன்ஸ்னு சொல்கிறோம், இதை ரேஞ்ச் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லலாம். ரேஞ்ச் மார்க்கெட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் லோவை இல்லாட்டி ஹையை எப்பயுமே பிரேக் பண்ணாது. மார்க்கெட் எப்பயுமே லோ டு ஹைன்னு ஒரு சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கோம். அது ஈக்குவல் ஹைஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி ஈக்குவல் லோஸ்னும் நம்ம சொல்லலாம்.
இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்ஸில் நம்ம ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். Yeah, let's move on to the examples of market structure. Yeah, uptrend scenario, example 1. Uptrend எப்பயுமே low to high மூவ் ஆகும், high to higher low and higher low to higher high ஃபார்ம் ஆகும். நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் புக் சினாரியோ வந்து ரியல் மார்க்கெட்டில் கிடைக்காது. ரியல் மார்க்கெட்டில் சில இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி தான் நமக்கு ஹையர் லோவே கிரியேட் ஆகும். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸுங்கிறத நான் ஒரு அட்வான்ஸ்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டாப்பிக்கில் வந்து நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். அது அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் 2, டவுன் ட்ரெண்ட் சினாரியோ. டவுன் ட்ரெண்ட் சினாரியோ நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, மார்க்கெட் ஹை டு லோ, லோ டு லோவர் ஹை, லோவர் ஹை டு லோவர் லோ, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா நம்ம டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கிளியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு. எக்ஸாம்பிள் 3, சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர். இந்த சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, அப் ட்ரெண்டுக்கு ஒரு லோவர் ஹையை வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிற லோவர் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா அது ஒரு சிஐஎஸ்ன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு அப் ட்ரெண்டோட ஹையர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா அது ஒரு சிஐஎஸ்ன்னு சொல்லலாம். அந்த ரிவர்சல் ஏரியாஸில் நம்ம ட்ரேட்ஸும் எடுக்கலாம். அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன சினாரியோ பார்க்குறோன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டோட சினாரியோ தான் பார்க்குறோம். அப்படின்னா அப் ட்ரெண்டோட ஹையர் லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த சினாரியோவில் ஹையர் லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு, அதுலேருந்து டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் 4, த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சினாரியோ. இந்த சினாரியோவில் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சிஏஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். தட்ஸ் இட் கைஸ். என்னோட பர்சனல் ட்ரேடிங் ரிடில் ஸ்ட்ராட்டஜியோட ஃபார்வர்ட் டெஸ்ட் அண்ட் பேக்வர்ட் டெஸ்ட் நீங்கள் பார்க்கணுன்னா கம்யூனிட்டி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் குவாலிட்டியான ஃப்ரீ கண்டென்ட்ஸ் வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் யுவர் ட்ரேடிங் ரிடில்.